அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் வாசித்த புக்கு பேர் உன்னால் முடியும். இது ஆங்கிலத்தில் எழுதப்பட்டுச்சு. இது எழுதினவர் டாம் என்கிலே. இதை தமிழில் மொழிபெயர்த்தவர் ஜார்ஜ் மெத்யூ ஆடம்ஸ். இதில் பல பொருளடக்கங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு உன்னால் முடியும், குணநலம், தவறுகள், வெற்றி, காலம். இந்த புக்கை எனக்கு மிச்சம் பிடிச்ச விஷயம் என்னன்னா ஒரு பேராகிராஃப் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு வேர்டை நீக்கி அந்த வேர்டை வாசிக்கிறதுக்கு பிறகு எனக்கு ரெண்டாவது பேராகிராஃப் ரீட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அப்போ இதில் இந்த புக்கில் எனக்கு பிடிச்ச ஒரு 5 பொருளடக்கம் பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன். ஃபர்ஸ்ட் உன்னால் முடியும். நாம் எதையுமே எங்களுக்கு ஏழான்னு நினைக்காம எல்லா விஷயமும் எங்களுக்கு ஏழுன்னு நினச்சி செய்யணும். அப்போ தான் எங்களுக்கு எங்களோட கோலை அடைஞ்சு கொள்ளிடும். நான் இங்கே இந்த புக் ரிவ்யூ செய்யறேன்னா நான் ஏழு நினச்சிதான் செய்யலாம், அப்படி இல்லாட்டி எனக்கு செய்யலாம். அப்போ இந்த 1வது ஹெட்டிங்லேருந்து நான் பெற்றுக்கொள்ள படிக்கணும் என்னடா நாங்கள் எதையுமே ஏழுன்னு நினச்சி தைரியத்தோடு செய்யணும். செகண்ட் ஹெட்டிங் காலம். காலம் யாருக்காகவும் பிறக்கவும் இல்லை, யாருக்காகவும் நிற்கவும் மாட்டாது. இது காலத்துக்கு ஒரு பணியாளரும் இல்லை, இது ஒரு அலுவலகரும் இல்லை, இதுக்கு வேலையும் இல்லை, இது சம்பாதிக்கணுன்ற தேவையும் காலத்துக்கு இல்லை. நாங்கள் தான் இந்த வேலை எல்லாத்தையும் காலத்தை பயன்படுத்தி செய்கிறோம். இன்றைய நாள் இனிமே விடாது. அப்போ நாங்கள் இன்றைக்கு எங்களுக்கு எந்த வேலையை செய்யணுமோ அந்த வேலையை எங்களுக்கு இந்த காலத்தில் நாங்கள் செஞ்சு கொள்ளணும். எங்களுக்கு எவ்வளோ குறுகிய நேரம் இருந்தாலும் அதில் பிரயோசனமான விஷயங்களை செஞ்சு பிரயோசனங்கள் பயன்களை பெற்றுக்கொள்ளணும். இப்போ இந்த விஷயத்துல நான் பெற்றுக்கொள்ள ஒரு பாயிண்ட்ஸ் என்னடா நாங்கள் காலத்தை எப்பயுமே சீராக பயன்படுத்திக்கொள்ளணும். எங்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டுமே செய்யணும். அடுத்த 3வது ஹெடிங் ஏன். நாங்கள் எப்போவுமே எங்களோட வாழ ஏன் என்ற கேள்வியோட வாழணும். ஏன் நாங்கள் இதை செய்கிறோம், ஏன் நாங்கள் இதை செய்யலை, இந்த விஷயத்தை செஞ்சால் எங்களுக்கு என்ன பயன் கிடைக்கும், அப்படி ஏன் என்ற கேள்வியோடய வாழணும். நாங்கள் ஒரு நேரத்தை பயன்படுத்தாமல் ஏன் நாங்கள் இந்த நேரத்தை பயன்படுத்தலை அப்படின்னு ஏன் என்ற கேள்வியோட இருக்கணும். ஏன் நாங்கள் இந்த விஷயத்துல எடுப்படலை, நாங்கள் ஏன் உடைந்து போனோம் அப்படின்னாங்க எப்பவுமே ஏன் என்று கேள்வி அளிக்கிறது என்னோட வாழ்க்கைக்கு மிச்சம் பிரயோசனம் வைக்கேன். அதோட இந்த விஷயத்துல நான் பெற்றுக்கொள்வது என்னன்னா ஏன் நாங்கள் ஏன் என்ற வேர்டோடய நாங்கள் இந்த நார்மல் வாழ்க்கையை கண்டினியூ பண்ணணும். ஃபோர்த் ஹெடிங் நம்பிக்கை. நாங்கள் எப்பவுமே நம்பிக்கையோடு நடக்கணும். நாங்கள் ஃபர்ஸ்ட்ல எங்களை நம்பணும், அதுக்கு பிறகு நாங்கள் செய்கிற செயலை நம்பணும், அதுக்கு பிறகு நாங்கள் செய்கிற விளைவுகளை நம்பணும். அது நாங்கள் நம்பிக்கையோடு இருந்தால் தான் எங்களுக்கு வெற்றி நிச்சயம். நாங்கள் ஃபர்ஸ்ட்ல எங்களை நம்பினாதான் மற்றவங்களும் எங்களை நம்புவாங்க. அப்போ நாங்கள் எப்போவுமே நம்பிக்கையோடு இருந்து வெற்றியை பெற்றுக்கொள்ளணும். 5வது தாய். எப்போவுமே உலகத்தில் இனிமையான ஒரு வேர்ட்னா அம்மா. நாங்கள் உலகத்திலேயே ஒரு சிறந்த ஆட்கள் மதிக்கப்படுறது தாய்மார்கள். நாங்கள் எப்போவுமே தாய்மார்களை மதிக்கணும். தாய்மையையும் தாயையும் மதித்து நடக்கணும். அப்போதான் எங்கள் தாய்மையையும் தாயையும் மதிக்கிற அளவுக்கு தான் எங்களுடைய வெற்றிட அளவு. அடுத்தது இப்போ நான் ஒரு ஃப்ரெண்டோட பேசலை அப்படி இல்லாட்டி நான் அவங்க எங்களை கோவிச்சு நிற்கிறேன் கவலையோடு இருந்தவங்க நாங்கள் எங்களோட உமாமாரோட பேசினா எங்களுக்கு அந்த கவலையை நீக்கிக் கொள்ளிடும். இந்த புக்கில் எனக்கு படிப்பின நான் இந்த உன்னால் முடிந்த வாசத்துலேருந்து எனக்கு எதையும் மேலும்னு நினைச்சேன். நம்பிக்கையோடு நடக்கணும், காலத்தை பிரயோசனமாக கழிக்கணும்னு நினைச்சேன். எனவே இன்றைக்கு எல்லாரும் இந்த புக்கை வாசித்து பயனை பெற்றுக்கொள்ளும்.